ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கை பேன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதோட February 29க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட சர்வீஸ் டிஸ்கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனது பேடிஎம் பேனா அப்போ இதுக்கப்புறம் கடையிலலாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லைங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ன்ற ஒரு பேங்கிங் மெத்தடை தான் பேன் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேடிஎம்மை பேன் பண்ணலை. முதல்ல பேடிஎம்னா என்ன, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான ஆப் தான் இந்த பேடிஎம் ஆப்பும். ஆனால் இதில் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் பிரச்சனையே. இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் மெத்தடை ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் பேங்க்கை கொண்டாங்க. இது சில வருஷத்துக்கு முன்னாடி பேங்கிங் ப்ராசஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ், ஜியோ பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ன்றதும். ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சில லிமிட்டேஷன்லாம் இருக்குது. அது என்ன லிமிட்டேஷனை பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் தான் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அதோட இந்த பேமெண்ட் பேங்க்கை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு எதுவும் நீங்கள் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற சில லிமிட்டேஷன்லாம் இந்த அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. இந்தியாவில் 30 கோடி யூஸருக்கு மேலே இந்த பேடிஎம்மை யூஸ் பண்ணுறாங்க. March 1 பேடிஎம் யார்கிட்ட இருந்தோ பேமெண்ட் வாங்கக்கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க. எல்லாம் சரி, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் இந்த பேடிஎம்மை RBI பேன் பண்ணுறாங்கன்னு கேட்டால், RBIயோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பேடிஎம் தன்னோட யூஸரோட KYC டீட்டெயிலை எதுவும் சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லைனோ, ஒரே பேன் கார்டில் 1000க்கு மேலே பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கணும், அதோட டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எதுவும் சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லைனோ RBI பேடிஎம் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. RBI பேமெண்ட் பேங்க்ன்ற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நடத்த ஒரு கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுக்குதுன்னா, அந்த கம்பெனி இந்த பேமெண்ட் பேங்க்கை யூஸ் பண்ணுற யூஸரோட KYC டீட்டெயில் அந்த டிரான்சாக்ஷனை தனியாக செப்பரேட் சர்வரில் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் பேடிஎம் அது எதுவும் ஃபாலோ பண்ணாமல் தன்னோட பேடிஎம் ஆப்போட சர்வர்லேயே இந்த 2 யூஸரோட டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூகுள் பே, ஃபோன்பேலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் UPI ஐடியில் லாஸ்ட்டாக OK HDFC, OK Yes Bank, OK ICICI அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பேங்க்கோட நேம் தான் வரும். கூகுள் பே, ஃபோன்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட டைப் பண்ணி அந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பேடிஎம்மில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேமுக்கு பின்னாடி @பேடிஎம் அப்படின்னு தான் வரும். வேறு எந்த பேங்க்கோட நேமும் வராது. ஏன்னா பேடிஎம் அவங்க சொந்த பேங்க் அக்கௌண்ட்டை, பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ன்ற சொந்த பேங்க் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறாங்க டிரான்சாக்ஷனுக்கு. பேடிஎம் அப்படி தன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் பேடிஎம் தன்னோட யூசரோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் KYC டீட்டெயிலை சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு RBI சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தீர்வு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, RBI பேடிஎம் கிட்ட தன்னோட யூசரோட QR கோட் டீட்டெயில்ஸ்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. பேடிஎம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுத்துருக்க டைமுக்குள்ளே ஏதாச்சும் பேங்க்கோட டைப் பண்ணி சர்வீஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூசரான நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பணம் சேஃபாக இருக்கணும்னா இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் பேடிஎம் வாலெட்லேயோ இல்லை பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்க மணி எல்லாம் வெளியே எடுக்கிறது தான் நமக்கு சேஃபு. ஃபைனலாக நீங்கள் இந்த பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களா? பேடிஎம் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி திரும்ப பழைய மாதிரி வருவாங்களா? நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.